ஓகே. குடுத்துருக்க ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு நம்ஸ்ன்னு ஒரு அரே குடுத்துருக்காங்க. அதில வந்து 0லிருந்து n வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் இருக்கும். குடுத்துருக்க அரேல ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அந்த நம்பர கண்டுபிடிக்கிறது தான் ப்ராப்ளமே. அதுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் சம் மைனஸ் அது மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் சம் மைனஸ் ஆக்சுவல் சம் கண்டுபிடிக்கிறது தான் மிஸ்ஸிங் நம்பரோட ஃபார்முலாவே. இதுதான் எக்ஸ்பெக்டட் சம்மோட ஃபார்முலா. சம் ஈக்குவல் டு n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2 தான் எக்ஸ்பெக்டட் சம்மோட ஃபார்முலா. அடுத்து ஆக்சுவல் சம் வந்து என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க அரேல இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ அரேக்குள்ளே 0 3 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 0 + 3 + 2ன்னு ஆட் பண்ணணும். இதுதான் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எக்ஸ்பெக்டட் சம் மைனஸ் ஆக்சுவல் சம். இதுதான் கொஷினோட லாஜிக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிறதுலே லாங்கஸ்ட்டாக இருக்க அரே எடுத்துப்போம். இப்போ அதில் டோட்டலாக n வந்து 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் 45ன்னு வரும். எக்ஸ்பெக்டட் சம்மோட ஆன்சர் 45ன்னு வரும். அடுத்து ஆக்சுவல் சம் என்னென்னா, அரேயில் இருக்க எலமெண்ட்லாம் ஆட் பண்ணுறது தான் ஆக்சுவல் சம். இதோட ஃபார்முலா 9 + 6 + 4 + 2 + 3 + 5 + 7 + 0 + 1 ஆட் பண்ணோம்னா 37 வரும். இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் சம் மைனஸ் ஆக்சுவல் சம் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து எக்ஸ்பெக்டட் சம் மைனஸ் ஆக்சுவல் சம். எக்ஸ்பெக்டட் சம் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் 45. இப்போ ஆக்சுவல் சம் வந்து 37. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 8ன்னு கிடைக்கும். இதுதான் லாஜிக்கு. இப்போ வந்து கோட் போடுவோம் அதுக்கு. இன்ட்டு n = nums.length. எதுக்கு இதை எடுத்துக்கிறோன்னா, அரேயோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இன்ட்டு நம் எடுத்துக்கிறோம். அடுத்து எக்ஸ்பெக்டட் சம்மோட ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டீஜரில் கொடுத்து அதை போட்டுக்கிறோம். அடுத்து ஆக்சுவல் சம் வந்து இனிஷியல் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா நம்ம ஆக்சுவல் சம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கோசரம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டைப்பில் வந்து
நம்ம அந்த ஃபார்முலா போட்டுக்கிறோம். எக்ஸ்பெக்டட் சம் மைனஸ் ஆக்சுவல் சம் போட்டால் நம்ம மிஸ்ஸிங் நம்பரை வந்து கொடுத்துருக்க அரேயில் நம்ம மிஸ்ஸிங் நம்பர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரன் பண்ணி பார்ப்போங்க. டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு நமக்கு எல்லாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு காய்ஸ். பாய்.